தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜயோட கூட்டத்தை மட்டும் விமர்சிக்கிறீங்களே, அது சும்மா வந்த கூட்டங்க. அது வந்து நடிகர் எந்த நடிகர் வந்தாலும் கூட்டம் கூடும், வடிவேல் வந்தாலும் கூட்டம் கூடும், இந்த நடிகர் வந்தாலும் கூட்டம் கூடும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டத்தை மட்டும் விமர்சிக்கிறீங்களே. கூட்டத்தை விடுங்கப்பா. அவங்க அத்தனை கேள்வி கேட்டாரு விஜய். அதுக்கு ஏதாச்சும் ஒரு பதில் சொன்னீங்களா? கனிமொழி கொள்ளை, மணல் கொள்ளை, இந்த 40% வந்து கவர்மெண்ட் ஜாப்ல வந்து பெண்களுக்கு வந்து இடஒதுக்கீடு சலுகை தரேன்னு சொன்னீங்களே. அப்புறம் அங்க வந்து நிதி நடந்துட்டு இருக்குது, டீசலுக்கு வந்து ₹3 குறைச்சு தரேன் அப்படின்னு சொன்னீங்களா? அதை பத்தி ஏதாச்சும் பேசுனீங்களா? அப்புறம் கிட்னி திருட்டு, அந்த டிஸ்ட்ரிக்ட்ல கிட்னி திருட்டு நடந்துச்சு, அதை பத்தி ஏதாச்சும் பேசுனீங்களா? இது மாதிரி ஏகப்பட்ட கேள்வி, அடுக்கடுக்க கேள்வி கேட்டாரு. அதுக்கு ஒரு பதிலாவது சொன்னீங்களா? அதை விட்டுட்டு உடனே கொண்டு போய் அப்படியே அவர் கொண்டு போய் பிஜேபி ஆர்எஸ்எஸ் சப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபி ஆர்எஸ்எஸ் தமிழ்நாட்டுல கால் கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிஜேபி ஆர்எஸ்எஸ் மேலேயே பழிய போட்டுக்கிட்டு எத்தனை நாளையா அந்த கட்சி வந்து வளர்த்துக்கிட்டு இருப்பீங்க? ஆட்சி பிடிச்சிடலாம்னு ஒரு மனப்பால் குடிச்சிட்டு இருப்பீங்க. யோசிச்சு பாருங்க. அவர் கேட்கிற கேள்வி உண்மையிலுமே சொல்றேன், அந்த வடிவேல் ஒரு படத்துல ஒரு இல்ல, பாடி ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வீக்ங்கிற மாதிரி விஜய பார்த்த உடனே உங்களுக்கு ஒரு பயம் வந்துருச்சு. ஆனா அது அப்படியே காட்டுறது இல்ல, அப்படியே ஃபேஸ்ல மட்டும் வெறப்பா இருந்துகிட்டு அந்த கூட்டத்தை பத்தி மட்டும் பேசிக்கிட்டு இருக்கிறது. அவர் கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்றதுக்கு அடி பேஸ்மெண்ட் ஆடிக்கிட்டு இருக்குது. கேமரா அப்படியே கீழே இறங்கினாதான் தெரியும் நீங்க எப்படி பயந்துகிட்டு இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு.